குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் அண்ட் குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, சல்ஃபர் காம்பனண்ட்ஸில் டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தயோ ஆல்கஹால்ஸ், தயோ ஈத்தர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, அதோட ரியாக்ஷன்ஸ் என்னென்ன, எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறது என்னென்னா, அந்த சல்ஃபர் காம்பனண்ட்ஸ்லேயே, அதாவது சல்ஃபர் டெரிவேட்டிவ்லேயே இருக்கக்கூடிய ரெண்டு, ஒன்று மஸ்டர்ட் கேஸ், இன்னொன்று சல்ஃபனான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியில் டிஆர்பி யூனிட்லேயுமே இது இருக்குது. அது ஒரு முக்கியமான பார்ட்டும் கூட. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி எல்லாத்தோடையும் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்டை? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மஸ்டர்ட் கேஸு. நான் எழுதிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அதோட ப்ரிப்பரேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சல்ஃபனால் பார்க்கலாம். மஸ்டர்ட் கேஸ். இதுக்கு ஐயூபேக் நேம் என்ன அப்படின்னா, அதை நான் இங்கே எழுதுறேன். 2,2' டைக்ளோரோ டைஎத்தல் சல்ஃபேட் சல்ஃபைடு. ஓகே, இது அதோட ஐயூபேக் நேம். சரி, இதை ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா, டைக்ளோரோ, அப்போ 2 Cl வருங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் ஃபர்ஸ்ட் எழுதிப்போம், அப்புறம் நம்ம டையை எடுத்து நம்ம போட்டுப்போம். அப்போ டைஎத்தில் டைக்ளோரோ சல்ஃபைடு எஸ். ஓகே, இதான் அதோட ஃபார்முலா. அடுத்தது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்குறோம். ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை எதோட ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சல்ஃபர் மோனோக்ளோரைடு வித் எத்திலின். எத்திலினோட சல்ஃபர் மோனோக்ளோரைடை நம்ம போட போகிறோம். இங்கே எழுதுறேன். சல்ஃபர் மோனோக்ளோரைடோட என்ன போட போகிறேன் அப்படின்னா ஈத்தைல் எத்திலீன். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் எத்திலீனோட சல்ஃபர் மோனோக்ளோரைடு Cl2. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, இது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மஸ்டர்ட் கேஸ். இப்போ இது பிரேக் ஆகும். அப்போ இது இது கூட ஜாயிண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் CH2, இந்த 2 CH2ல பாண்டு பிரேக் ஆகுது இல்லையா? பாண்டை இந்த காம்பவுண்ட் கொண்டு போய் என்ன ஆகுது, பிரேக் பண்ணுது. ஓகே, CH2 CH2 ரைட். அப்போ இது எல்லாமே இங்கே போய் உட்காரணும். இது 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ என்னமாகும், இதில் ஒரு Cl போய் உட்காந்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு S, ஒரு Cl இதோட ஒரு CH2லையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு CH2ல ஒரு S போய் உட்காரு. 2 Sல ஒன்று நம்ம பார்க்கலாம். ரிமைனிங் உள்ளது என்னவாகும் அப்படின்னாக்கா பாருங்க, அடுத்தது இது ஒரு CH2. அதே நம்மகிட்ட என்ன 2 CH2 இருக்கு. அப்போ இந்த CH2 என்னவாகும் அப்படின்னா கிளியா, இது ஃபர்ஸ்ட் CH2ஓட S. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எது போய் உட்காரும், இந்த Cl மட்டும் உட்காரும். ஓகே, ப்ளஸ் எஸ். அப்போ இந்த ஃபுல் ஃபார்மேட்டை தான், இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம், இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா mustard gas.
இது ஒரு டைப் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எழுதுறேன். நம்பர் 1 2 ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா ஹீட்டிங். எதை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டிங் எத்திலீன் குளோரோஹைட்ரேட். ஓகே, heating ethylene chlorohydrin. ஓகே, எத்திலீன் குளோரோஹைட்ரின். இதோட எதை போடுறோம் அப்படின்னாக்கா சோடியம் சல்ஃபைடு. சோடியம் sulfide in the presence of HCl. Okay, in the presence of hydrochloric acid. இதான் எடுத்துக்கிறோம் எத்திலீன் குளோரோஹைட்ரின் பிளஸ் சோடியம் சல்ஃபைடு. இங்கே போட்டுக்கலாம் சோடியம் sulfide with the we are going to treat in the presence of hydrochloric acid. அப்ப எப்படி எழுதுறோம்? ஃபர்ஸ்ட் எத்திலீன் குளோரோஹைட்ரேட் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. இதோட ஃபார்முலா என்ன? CH2OHCl. இதான் என்னன்னு சொல்றோம்? எத்திலீன் குளோரோஹைட்ரேட் பிளஸ் சோடியம் சல்ஃபைடு Na2S. In the presence of HCl or sodium chloride, ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். In the presence of treating the product, in the presence of sodium chloride first. In the presence of sodium chloride வச்சு first பண்ணுவோம். In the presence of first வந்து எதை வச்சு பண்ணுறோம்? sodium chloride வச்சு பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? சாரி, இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வராது இந்த இடத்துல. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்ல வேணாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எத்திலீன் ஹீட்டிங் ஆஃப் எத்திலீன் குளோரோஹைட்ரினோட சோடியம் சல்ஃபைடை போடுறேன். போடும்போது NaCl வந்து எனக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? NaCl 2 times 2 NaCl ரிலீஸ் ஆகுது. இங்கே பாருங்க, இது Na2, இங்கே உள்ள Cl. அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன? ரிமைனிங் உள்ளது எழுதுவோமா? பாருங்க, CH2OH. இந்த பாண்ட் வந்து இதை போய் பிரேக் ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? CH2. ஓகே, இதில் உள்ள 2 Cl எல்லாமே வந்து NaCl வெளில போயிடுது. அப்போ இங்கே வந்து இந்த S வந்து உட்காந்துரும். அப்போ CH2S. ஓகே, திருப்பி இது வந்து இது ஒரு பார்ட். அடுத்த CH2 எப்படி இருக்கும்? அடுத்தது வந்து CH2. இங்கே பாருங்க, இது வந்து என்னவா இருக்கும்? CH2OH இருக்கும். இந்த CH2OH அப்படியே தான் இருக்கு. இந்த CH2Cl இருக்கக்கூடியது இந்த NaCl ரிலீஸ் ஆயிடுது. ஒரே ஒரு S இங்கே வந்து செட் ஆயிடுது. ஓகே, இது வந்து நமக்கு மஸ்டர்ட் கேஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? திரும்பி we are going to treat. என்ன பண்றோம் அப்படின்னாக்கா HCl போட்டு வாட்டரை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கும், வெளில கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போ ரிமைனிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? மஸ்டர்ட் கேஸ். பாருங்க, மஸ்டர்ட் கேஸ் ஃபார்முலா என்ன? CH2. இங்கே உள்ள ஒரு Cl போயிடுதா? CH2Cl. ஓகே, அதே மாதிரி இந்த CH2S அப்படியே இருக்கு. CH2S ஓகே அப்படியே இருக்கு. இது வந்து என்ன மாறிடுது? இந்த H2 2H2 ரெண்டு வாட்டர் மாலிக்யூல் ரிலீஸ் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன? CH2. ஓகே, இங்கே என்ன வரும்? CH2Cl. அப்போ இது வந்து என்ன? இதான் வந்து மஸ்டர்ட் கேஸ். ஓகே, இது வந்து 2 டைப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, 2 டைப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1 வந்து
பார்த்தீங்க அப்படின்னாக்கா சல்ஃபர் மோனோ குளோரைடோட எத்திலீனை போடுறோம். சல்ஃபர் மோனோ குளோரைடோட இத்தைலீன் காம்பவுண்டை போடுறோம். எத்திலீன் வந்து டபுள் பாண்ட் பிரேக் ஆகி இது வந்து எல்லாமே கொண்டு போய் உட்காந்து ஒரு எஸ் மட்டும் ரிலீஸ் ஆகிடுது. நம்ம வாட்டர் மாலிகுலர் போட்டு H2S கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் மஸ்டர்ட் கேஸோட ஃபார்முலா மட்டும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 2 CH2H CH2 2 மொத்தம் 4. டபுள் பாண்டாக இருந்தால் 2 இருக்கும், சிங்கிள் பாண்டாக இருந்தால் 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 CH2லையுமே வந்து Cl இருக்கும். CH2 Cl CH2 Cl. ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். 2 CH2ல Cl ஃபார்ம் ஆகிருக்கும், Cl அட்டாச் ஆகிருக்கும். CH2Cl CH2Cl. இன்னும் 2 CH2 என்னவாகும், 2 CH2வை ஜாயின் பண்ணி S போய் உட்காந்துரும். இதுதான் சல்ஃபர் ஆட்டம். அப்போ திஸ் இஸ் த சல்ஃபர் டெரிவேட்டிவ். திஸ் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி மஸ்டர்ட் கேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சல்ஃபனால். சல்ஃபனால் SUL சல்ஃபோனால் SUL PHONAL சல்ஃபோனால். ஓகே, அது வந்து மஸ்டர்ட் கேஸ் சல்ஃபனால். சல்ஃபனாலுமே வந்து என்ன, நம்ம ஏற்கனவே நம்ம அதுமாரி தயோ ஈத்தர் ப்ரிப்பரேஷனில் பார்த்துருக்கோம். கேமோனோஃபர் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னவா மாறி ஆக்சைடு கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறி அதுக்கப்புறம் அது மாறும் இல்லையா. அதை தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா CH3 என்ன 2C SO2 C2 C2 இதுதான் சல்ஃபனால் காம்பவுண்ட் இல்லையா. 2 times. ஓகே, சல்ஃபனால்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கம் எத்தில் குரூப், இந்த பக்கம் எத்தில் குரூப், 2 குரூப் இருக்கும், அவ்வளோதான். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்லிடுறேன். ஓகேவா, இது வந்து எப்படி ஈஸி ஐடியா பண்ணிப்பீங்க. மொத்தம் 4 CH2, 2 CH2லையும் தனித்தனியாக Cl சேர்ந்துருக்கும். இன்னும் 2 CH2ல 2 CH2யும் ஜாயின் பண்ணி S இருந்துச்சுனாலே மஸ்டர்ட் கேஸ். இந்த பக்கம் வந்து CH3 குரூப்பு, அங்கே C2H5 குரூப் இருக்கும். நடுவில் வந்து CSO2 குரூப் இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஓகே, சரி, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசிட்டோன் எடுத்துக்கிறோம் இல்லையா. ரைட், இந்த பாருங்க, நம்ம CH3 குரூப் வேணுன்றதுனால சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தான் இது. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அசிட்டோன் வந்து கண்டென்ஸ் பண்ணுறேன். எதோட அப்படின்னா கண்டென்ஸ்னா ரியாக்ட்னே வச்சுப்போமே, ப்ளஸ் எதோட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன், ட்ரீட் பண்ண வைக்கிறேன் எதோட அப்படின்னா எத்தில் மெர்காப்டன். ஓகே, இது ஃபார்முலா எத்தில் மெர்காப்டன் ஃபார்முலா தானே. அப்படின்னா என்ன, தயோ ஆல்கஹால்ஸ் இல்லையா. எத்தில் மெர்காப்டன் ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl கேஸ், இந்த presence of HCl என்ன கிடைக்கும் போடும்போது நமக்கு அசிட்டோன் மெர்காப்டனால் அப்படி கிடைக்கும். ஓகே, கிடைக்கிது. இதோட போடும்போது என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு அசிட்டோன் மெர்காப்டனால் ஃபஸ்ட்டு தான் கிடைக்கும். எது கிடைக்கும் நமக்கு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதான் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் இதை கேமோனோஃபர் வச்சு ஆக்சிடேஷன் பண்ணுறேன் இல்லையா. இதை வந்து KMnO4ஓட ஆக்சிடேஷன். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சல்ஃபனால் கிடைக்குது அப்படின்றாங்க. என்ன கிடைக்கும், KMnO4 பண்ணும்போது என்ன கிடைக்கும், சல்ஃபோ. இது வந்து இது எப்படி ரியாக்ஷன் எழுதுவோம், அசிட்டோன் ஃபார்ம்ல என்ன, CH3 C டபுள் பாண்ட் O.
acetone plus ethyl mercaptanol 2C2H5SH. Okay, the presence of HCl அப்போ ரிலீஸ் அப்போ வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிடும்பா ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்கள், இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா C2H5 here CH3 இது வந்து என்ன, இதுக்கு பேர் அசிட்டோன் மெர்காப்டனால். இதுக்கு பேர் என்ன, அசிட்டோன் மெர்காப்டனால். நமக்கு தேவை சல்ஃபனால். நமக்கு தேவை என்ன, சல்ஃபனால். O2 குரூப். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், KMnO4 போடுறேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 குரூப். இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய S வந்து SO2 C2H5 SO2 C2H5. Okay, this is the sulfonal. இதோட பேர் என்ன, sulfonal. அப்போ அது டிஆர்பியில் உங்களுக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் அந்த ரியாக்ஷன், ஜென்ரல் ரியாக்ஷன் ஆஃப் ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஜென்ரல் ரியாக்ஷன் ஆஃப் சல்ஃபனால். சல்ஃபனால்னு கேட்கல, நமக்கு நார்மலாக வந்து இது கேட்பாங்க இல்லையா, எப்படி வந்து சல்ஃபர் டெரிவேட்டிவ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு இது. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன, மெர்காப்டனால், அதாவது தயோ ஆல்கஹால் பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம தயோ ஈத்தர்ஸ் பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் கேஸ் அடுத்தது வந்து சல்ஃபனால். மஸ்டர்ட் கேஸ் வந்து 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். 4 CH2ல 2 CH2ல தனித்தனியாக Cl இருக்கும். இன்னொரு 2 CH2வை ஜாயின் பண்ணி S இருந்தால் சல்ஃபான் இது மஸ்டர்ட் கேஸ். இதில் வந்து சல்ஃபனால் அப்படின்னா 2 CH3 குரூப்பு, ஒரு கார்பனுக்கு 4 வேலன்ஸ் இருக்கும் இல்லையா, நடுவில் கார்பன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2 CH3, இந்த பக்கம் வந்து என்ன, அந்த இடத்துல SO2 C2H5 SO2 C2H5 இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து சல்ஃபனால். ஓகேவா, ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் தி சல்ஃபர் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் இல்லாட்டி கார்பனைல் குரூப் காம்போனன்ட்ஸ் குரூப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இஃப் ஹேவ் எனி டவுட் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிஆர்பியில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எடுங்க மேடம் அப்படின்ட்டு. நான் கண்டினியூஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். திடீர்னு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆக முடியாது இல்லையா, அதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிருந்தோம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்த்தோம், குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் பார்த்தோம், அடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம். அதுலேயுமே நமக்கு ரிமைனிங் பார்ட் நிறைய இருக்குது. அது நம்ம அடுத்த கிளாஸில் கார்பனைல் காம்பவுண்டை முடிச்சுட்டு தான் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.